போனை கட் பண்ணுங்க. அவ துடிக்கிறத நான் கேட்கணும். என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் நான் ரஞ்சனி. ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஒரே வீட்டில் எலியும் பூனையுமாக அடித்துக் கொள்ளும் கணவன் மனைவி. என்னை பார்க்கவே மாட்டுறாருங்க. நான் 6 மணிக்கு இருந்தேன்னா அவங்க 6:15 இருந்துக்குவேன். 10 ரூபாய் பிஸ்கெட் பைட் வாங்கி கொடுத்தா கூட 2 நாள் கழிச்சு அதை சொல்லி காமிப்பாங்க. நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன். ஏன் சாப்பாடு செய்கிறது இல்லை. தேங்காய் எண்ணெய் டப்பா எடுத்து என் மேலே வச்சு என்னை தொடக்கூடும் கூடாதான். உன்னை தொடர்ந்து கூட அசிங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலில் வச்சு தள்ளினார். அப்போ உங்களை பொண்டாட்டியாக மதிக்கவே இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரக்கூடாதான், எந்த நாயும் உள்ளே வரக்கூடாது. ஃபோனை கொடுத்து குழந்தைக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு. போகிறாங்க அப்படின்னா என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னதே கிடையாது. 4ஆம் தேதி மீதி 7ஆம் தேதி முடிஞ்சிச்சு. அந்த வீட்டு வாசல் இல்லை மேடம், டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கவரில் போட்டு 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கு மேடம். குழந்தை போய் விளையாடுதாத. இது தப்பான விஷயமா? என்னை டெய்லி சட்டையை பிடிச்சாங்க. எதுக்கு டெய்லி சட்டை பிடிச்சாங்க? குழந்தைய உங்கள் வீட்டில் அப்படி தான் உனக்கு கூப்பிடுவாங்களே, கேட்க மாட்டாங்க மேடம். ஏன் போய் சொல்கிறீங்க? இதில் யார் சொல்வது உண்மை? நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டால் யாருக்கு பணம்? லட்சுமி ராமகிருஷ்ணன் எடுத்த அதிரடி முடிவு. வணக்கம். உண்மை வெல்லும். உங்கள் பேர்? ஏஞ்சலின். எங்கேருந்து வரீங்க? சென்னை பூந்தமல்லி தாங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுதுங்க. வீட்டுக்காரர் ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷத்துக்கு மேலே பிடிச்சிருந்தா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜா? ஆமாங்க. பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பேசுது. அப்படி ஒரு 5 மந்த்ஸ் அப்படி போச்சுங்க. அது வரைக்கும் நான் வீட்டில் பேசாமல் தான் இருந்தேன். வீட்டில் பேசினாலே ஏதாவது டவுட் பண்ணுவாங்க, வந்து ஒட்டு கேட்பாங்க, அப்படிலாம் இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படி கொஞ்ச நாள் போச்சுங்க. இப்போ எனக்கு மெயினான ரீசன் என்ன, அவர் அன்பாலாம் இருக்க மாட்டாருங்க. என்ன ஒரு சின்ன அந்த வீட்டில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. அம்மா ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுறது. வீட்டில் இருக்கிறவங்க, எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அது 19ல் இருந்தாங்க. 20ல் தான் எனக்கு இந்த கொரோனா இருந்தாங்க. உடம்பு முடியாதாங்க. 18ல் அப்பா இருந்தாங்க, 19ல் அப்பா இருந்தாங்க. நான் 20ல் இந்த லாக்டவுன் டைமில் எனக்கு மேரேஜ் ஆச்சுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்க கூட பிறந்தவங்க? எனக்கு 2 அக்கா ஒரு தம்பிங்க. அவங்க தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி இது பண்ணாங்க. சர்ச் மூலயமா பார்த்து இது பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அவங்கள்ட்ட போய் சொல்லலையா? 3 டைம்ஸ் இது வரைக்கும் நாங்கள் போய் சொல்லியிருக்கோம். பாஸ்டர் கிட்ட போய் சொல்லியிருக்கோம். அவங்க சொல்லி தான் விடுறாங்க, நல்லா அட்வைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது முடிச்சுட்டு 2 நாள் நல்லா இருப்பாருங்க. 3ஆவது நாள் மறுபடியும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு 4 வயசு குழந்தை பாப்பா இருக்குங்க. இப்போ என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாரா? எனக்கு ஒரு டெய்லி யூஸ் கூட ஒரு எண்ணெய் கூட வாங்கி தர மாட்டுறாருங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? இல்லைங்க. ஆனால் அவருக்கு நல்ல வருமானம் இருக்குதுங்க. இது 5 வருஷத்தில் எனக்கு அவருக்கு எவ்வளோ தூரம் வருமானன்றது கூட எனக்கு தெரியாதுங்க. நல்ல வருமானன்றது மட்டும் எனக்கு நல்லா. என்ன வேலை செய்கிறாரு அவர்? ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாருங்க. சிவில் ஒர்க்லாம் ஆள் வச்சுலாம் நல்லா பண்ணுறாருங்க. குழந்தைக்கு நல்லா இது பண்ணுவாங்க, நல்லா வாங்கி போடுவாங்க, நல்லா செய்வாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு 10 ரூபாய் பிஸ்கெட் பைட் வாங்கி கொடுத்தா கூட 2 நாள் கழிச்சு அதை சொல்லி காமிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னாங்க, என்னை பார்க்கவே மாட்டுறாருங்க. 24 ஹவர்ஸில் ஒரு 1 or 2 டைம்ஸ் தான், அதுவே அதிகம் எனக்கு. நான் அவரே தான் பார்த்துட்டே தான் இருப்பேன். என்னை பார்க்குறாரான்றது தான் பார்ப்பேன். இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது என்ன ரீசன்னே தெரியலங்க. மற்றபடி பகலில் ஏதாவது இப்படி நடக்கும்போது என்னை ஒதுங்கி தான் போவார். இது எனக்கு ரொம்ப. வீட்லேயே தான் வேலை பண்ணுறாரா? இல்லைங்க, போவாங்க வருவாங்க, எப்போ வேணால் போவாங்க, எப்போ வேணால் வருவாங்க. அதே நேரத்தில் போகிறாங்க அப்படின்னா என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னதே கிடையாது. எப்போமாச்சும் அந்த ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆன புதுசில் போயிட்டு வரேன், வரட்டா அப்படி சொல்லிட்டு போவாங்க. அந்த வரட்டா கூட இப்போ இல்லை. நிறைய நேரத்தில் மேம் இவர் என்ன ட்ரெஸ்ஸு கலர் போட்டுன்னு போய்க்கிறாரு கூட எனக்கு தெரியாது. கேட்டு சத்தம் கேட்கும், ஓ இவர் கிளம்புறாரு போல். சில சண்டையில் சொல்லுவார், கிளம்பு, நேராக போகிற நேரத்தில் நேராக நிற்காத அப்படின்றமே என்ன ஒரு மாதிரி பேசுகிறாருன்றதுக்காகவே நான் அவர் கிளம்புறாருனாலே நான் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுறது. பார்க்க மாட்டார் என்ன. நான் அன்பை செய்கிறதெல்லாம் அவருக்கு வேஷமாக தெரியுது. இவ வேஷம் போடுறா. அன்பா என்ன, நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன்னா, கால் பிடிச்சி விடுவேன், தலையில் எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். அப்படியா? அவர் கால் வலிக்குது, எனக்கு கால் பிடிச்சி விடுன்னு சொல்லவே மாட்டார்.
நானே ஏன்னா எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் பிடிச்சி எடுத்து எனக்கு பழக்கம். அதனால நான் எண்ணெய் தேய்ச்சி விட்டு டெய்லியும் செஞ்சிட்டு இருந்ததுலாம். அப்புறம் ஒரு நாள் ஒரு சண்டேயில் போயிட்டு சர்ச்சில் போய் சொல்கிறப்ப வந்துட்டு இவ அன்பே அவங்க கேட்டாங்க, நீ அன்பா இருக்கியா? அன்பே இல்லையே, நான் எப்படி அன்பா இருக்குதுன்னு கேட்குறேன். எனக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னா, நம்ம இவருக்கு அவர் பண்ணுறதெல்லாம் இப்போ அவருக்கு வேஷமாக தெரியுது போல. அதனால நான் அது வந்து இப்போ தான் 1 மாசமா நான் அது பண்ணுறதே கிடையாது. இன்னொன்று வந்து இந்த எனக்கு உடம்பு மாதம் உடம்பு முடியாதப்போ கூட படுக்கக்கூடாதான், தரித்திரம் பிடிச்சிக்கும். நல்லதான் இருந்தாருமா. இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் ஒரு 3 நாள் எனக்கு எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். காலையில் அது வந்துட்டு நீ மனைவிமா, நீ வேலைக்காரி, வேலைக்கு அப்படிதான் என்ன நடத்துறாங்க. அப்படிதான் நடத்துறாங்க. இவ்வளோ எனக்கு புரியல. அப்படிதான் என்ன நடத்துறாங்க. இதுதான் எனக்கு கஷ்டமே. உடம்பு அதுக்கு என்ன தெரியுமா சொல்ல, யாருக்கும் எந்த பொம்பளைங்களுக்கும் இல்லையா? எல்லாருமே வேலை செய்யறவங்க, எல்லாருமே இதையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு தானே வராங்க. உனக்கு மட்டும் நான் நீ தான் அதிசயமா? அதிசயமா உனக்கு வருதா? அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்களுக்கு வந்து ஒரு அக்கா, அக்கா தங்கச்சி, அவங்களாம் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? அவங்களாம் சொல்கிற மாரி இருந்தால் இவர் இந்த மாதிரி நல்லவர் தான் இவர். எங்களுடைய சூழ்நிலை பார்த்து தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணார். வீட்டுக்கு வந்து பார்த்து அப்பா அம்மா கிடையாது. நான் நினச்சி எனக்கு அப்பாவாக இருப்பாங்க. நான் அப்போத்துலேருந்தே அப்படி தான் சொல்லுவேன். அவங்க தங்கச்சி சொல்லிச்சு, என்ன எங்கள் அப்பாவாக இருந்து எங்கள் அண்ணன் தான் பார்த்துக்கிட்டேன். அதை மட்டும் நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்மளையும் அப்படி தானே பார்த்துக்கோ, தங்கச்சியே பார்க்குறாரு, அவரே நம்பி வந்திருக்கிறேன் நான், என்ன அப்படி தான் பார்த்துக்குவாருன்ற மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் வந்தேனே. இவர் படிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ இங்கிலீஷுங்க. வேலைக்கு போகிறதில்ல? எனக்கு வந்துட்டு பாப்பா இருக்கு. இன்னொன்று வந்துங்க, இவருக்கு வந்துட்டு நல்ல இதுங்க, என்னது வருமானம் நல்லா சம்பாதிக்கிறாரு. எனக்கு செலவு பண்ணுறது கிடையாது. நான் எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? நீங்கள் உங்களுக்காக வேலைக்கு போகலாம்ல? உங்களுக்காக ஏன் சுயமரியாதை, ஒரு தன்னம்பிக்கையாக நீங்கள் வேலைக்கு போகலாம்ல? எனக்கு வந்து அவசியமே இல்லாத மாரி எனக்கு தோணுதுங்க. நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாக்கா அப்படியும் செய்யலாம். ஒரு விஷயம் கேட்கட்டுமா? சொல்லுங்க. நாங்கள்லாம் கஷ்டப்படுறது ஃபேமிலி கிடையாது, கடவுள் புண்ணியத்தில். ஆனால் நாங்கள் வேலைக்கு வரலையா? ஓகேங்க மேம், பாப்பா வளர்ட்டுன்ட்டு தானே இருக்கேன். அது ஓகே, அந்த ரீசன் ஓகே. கஷ்டப்படுறவங்க தான் வேலைக்கு போகணும்னு கிடையாதம்மா. எனக்கு மைண்ட் செட்ல வந்து எனக்கு எதுவும் இது பண்றது இல்லைங்க மேம். அவரு என்ன செலவு பண்றாரு? உங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்கும்ல, நீங்க ஒரு ஒரு ஆக்குபேஷன் இருக்கும்ல, நீங்களும் பிஸியா இருப்பீங்க. அது நல்லது இல்லை உங்களுக்கு? நல்லது தானே? அதை நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஏஞ்சல், நான் ரொம்ப மண்டை குழம்பி போயிருக்கேன் உங்களுக்கு. எங்க மேம், ஒரு நாளும் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? சும்மா சில்லியான விஷயத்த வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, அதோட பிரச்சனையே சொல்லணும் இல்லைங்களா? எங்க வீட்டில் இருக்கிறவங்க ஈத்து போட்டு அந்த கெட்ட வார்த்தை சொல்லி அதை சாப்பிடு, அந்த மோஷன் அதை சொல்லி சாப்பிடுங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடுங்க தின்னுங்க சொன்னார். கரெக்ட். சொல்லிட்டே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் பனியனை எப்படி பிடிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஃபுல்லாக அப்படி ஏறுதுங்க. ஏன்னா நான் வந்து 1 நாள் 2 நாள் இல்லைங்க மேம், 5 வருஷமாக இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. எங்கள் அப்பா கொண்டு பேசுகிறாரு இவர். அமைதியே தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் கூட சொன்னேன், உங்களுக்கு கஷ்டப்படும் சொல்கிறதே கிடையாது. அதுமாதிரி இப்படி பிடிச்சிட்டேன். இப்படி பிடிச்ச உடனே அவருக்கு கோபம் ஆகிட்டு என்னை வெளியில் போடி. அப்புறமா அந்த வாட்டர் பாட்டில், தேங்காய் டப்பா எடுத்து என் மேலே வச்சு என்னை தொடக்கூட கூடாதான், உன்னை தொடர்ந்து கூட அசிங்கம்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலால் வச்சு தள்ளினார். ரூம்லேருந்து வெளியே டைனிங் ஹாலு, அப்புறம் ஹாலுக்கு வரைக்கும் வந்துட்டேன். அப்பயும் நான் போகலைங்க. அப்புறமா வந்துட்டு நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு கோவம் வந்துச்சு. நான் வந்து டவுரி கொடுத்தேங்களா, நான் என்ன சொல்லிட்டேன் கோவத்தில், நீ அந்த காசை எனக்கு கொடு. நான் டவுரி கொடுத்தீங்களா? கொடுத்தேங்க. எவ்வளோ? 5 lakhs கொடுத்தாங்க. உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க? ஆமாங்க. எதுக்கு? அவங்க கார் கேட்டாங்க. அது கார்லாம் முடியாது அப்படின்னு அவங்க அம்மா தான் கேட்டாங்க. கார்லாம் முடியாது அப்பவுமே கொடுத்தங்க. அவங்களுக்கு அது ஒரு விஷயம் இல்லைங்க. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுத்து அவங்க கல்யாணம் பண்ணதுனால இந்த 5 lakhs அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு பேப்பர் கூட இல்லை அவங்களுக்கு. நீ என்ன பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்ட, அதனால என்ன ஒரு டவுரி கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றம் தெரியுமா உங்களுக்கு? ஏமா படிச்சிருக்கேன், ஏமா இப்படி பேசுற? டவுரி கேட்கறது வீட்டில் எதுக்குமா கல்யாணம் பண்ண? அவங்க அப்படிதான் சொல்றாங்க மேம். அவங்க நாங்க அப்படிதான் பண்ணியிருக்கோம். நாங்க அப்படிதான் எங்க வீட்லயே வந்துட்டு சரி நீங்க என்னவோ பண்ணுங்க, நீங்க என்னவோ பண்ணி தொலைங்க. அதுதான் நான் கேக்குறேன். நீ பண்ண அதுக்கு மேல நாங்களும் அந்த மாதிரி பண்ண. டவுரி ஏன் கொடுத்தீங்க? டவுரி கேட்கறது, யாராவது பொண்ணு கேட்டு வந்து டவுரி கேட்டா அந்த பையனை கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா அப்பா அவங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை உங்க மேலன்னு தெரியுது. கரெக்டுங்க.
அதுதான் அவ்வளோ இதுவும் எங்கள் வீட்லேயே வந்துட்டு சரி சந்தோஷமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கட்டும் போயிட்டுன்னு சொல்லிட்டு தான் காசு கொடுத்தாதான் சந்தோஷமா வச்சுப்பாருன்னா அந்த மாதிரி ஆளை எதுக்குமா? நான் என்ன சொல்கிறேன், அது அப்படி கொடுத்து கூட ஒன்றுமே இல்லையே, இப்படியும் ஒன்றும் இல்லையே மேம். கொடுத்தே இன்னும் இல்லைன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு தான், பணம் தான் அவங்களுக்கு மோட்டிவேட். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து என்னை வந்து இப்படி பண்ணுறதுக்கான எங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இல்லைன்றதுக்காக தான் அவங்கள அந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறதே அதான். இப்போ அந்த 5 லட்சம் வச்சு கார் வாங்கினாரா? கார் வாங்கினாங்க, கார் வாங்கிட்டாங்க. அது என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. நான் முன்னாடி உட்காரக்கூடாதுன்ற மாதிரி குழந்தை சாக்க வச்சுட்டு நீ பின்னாடி உட்காந்துக்கோ, அவங்க அம்மா தான் முன்னாடி உட்காருவாங்க அந்த மாதிரி. அப்போ உங்களை பொண்டாட்டியா மதிக்கவே இல்லை? அது அது அப்படிதான் எனக்கு தெரியுது. என்னை பார்க்கறது கிடையாது, என்ன நான் கிட்ட வந்தாலும் பாசமாவே இருந்தது கிடையாது. பாசம்னா இது கிடையாதுங்க மேம். நான் எதிர்பார்க்க நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ என் மேலே பாசமா மட்டும் இருங்க, கஞ்சி கூட ஊற்றுங்க, நான் சாப்பிட்டு போயிடுறேன், டெய்லி கஞ்சி ஊற்றுங்க, எனக்கு உன்னுடைய பாசம் உன்னுடைய அன்பு மட்டும்தான் தேவை. இப்படி கை பிடிக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். இப்படிலாம் ஒரு நாளும் கிடையாது. மேரேஜுக்கு ஃபோட்டோ கொடுத்தார் போஸ். அன்னைக்கு போன ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடேல போன ஃப்ரைடே ஆச்சு. அதான் அந்த சின்ன அப்புறமா என்ன வெளியே போன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, போர்ட்டிகோ வரைக்கும் ஹாலில் இருந்து போர்ட்டிகோ வரைக்கும் இப்படி இழுத்து தள்ளிட்டு அடித்து இப்படி தள்ளினோடனே நான் சேரில் போய் விழுந்துட்டேன். விழுந்தோடனே குழந்தை பயந்துட்டு அவரை போய் அலண்டு அப்படி அடிக்குது. அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவர் பேரை சொல்லி, வேண்டாம் அடிக்காதப்பா கம்னு இருப்பான்னு. அப்பயும் விடல மேம். இந்த பாருங்களேன், இந்த கையை போட்டு இப்படி நல்லா இப்படி அழுத்திட்டாரு. ஒரு அடி அடிச்சிட்டா, இதுக்கு மேலே அடிக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணாரா தெரியல, தெரியுது அவங்களுக்கு. இப்படி வச்சு பண்ணிட்டு சரி. அப்பயும் மேம் நான் அமைதியாக தான் நான் வெளியில் போகக்கூடாதுன்றது கத்துறேன், வழியில் கத்துறேன், வெளியில் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்பயும் விடலாமா, தரன்னு ஈத்துன்னு வந்து எங்கள் வீடு அது இவ்வளோ தூரம் இருக்கும், கேட்லேருந்து இதுக்கு நான் வீட்டுக்கு ஒரு 30 feet இருக்கும். இவ்வளோ தூரம் கையை பிடிச்சி ஈத்துன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. கையை கேட்டை திறந்து வெளியே போய் விட்டுட்டு கேட்டை முட்டை உள்ளே வந்துட்டார். உங்கள் மாமியார் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தார்? சும்மா இல்லை, அவங்க இருந்தாங்க. வேணாம்ப்பா விடுப்பா வேணாம்ப்பா. அவங்களுக்கும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல? 2 பேர் இருக்காங்க. நான் தான் சொன்னேன், நான் வெளியே வந்துட்டேங்க மேம். அப்போ கூட விடலை, என் வீட்டு வாசலில் நின்று பேசாத. அப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், ரோட்டுக்கு வந்துட்டேன் நைட்டியோட வெறுங்காலோட. அப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். வீட்டிலேருந்து வந்தாங்க ஒரு 10:30 மணி, நைட்டு 10:30 மணிக்கு நடக்குது. அப்புறமா வந்தோடனே தான் அவங்க பிடிச்சி சண்டை வந்துடுச்சுங்க. சண்டை வந்து அப்புறம் அன்றைக்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ தாம்பரம் அக்கா வீட்டில் தான் இருக்கு. தாம்பரம். குழந்தை பாப்பா இங்கே தான் இருக்குங்க உங்கள் கூட? ஆமாம். வணக்கம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? இல்லைங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. நீங்கள்? கம்பெனிக்கு போயிட்டு. நீங்கள் டிரைவர். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? திடீர்னு மைண்டு மாறுதுங்க. யாருக்கு? பாப்பா வந்து சந்தோஷமாக ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுங்க. ஃபோன் பண்ணாலே குசுன்னு பேசுது, அழுதுட்டு பேசுது. இந்த பாப்பா? ஆமாங்க. எங்கள் 2 பேர் கல்யாணம் முடிஞ்சோடனே மம்மி டேடி இறந்துட்டாங்க. அதனால இது இந்த கொரோனாவில் தான் 2020 தான் இதுக்கு மேரேஜ். எங்கள் சர்ச்சில் பார்த்து தான் மாப்பிள்ளை இது பண்ணாங்க. நல்லா டைப்பு, நல்லா இருப்பாப்புல, ஜாலியாக இருப்பாப்புலன்னு தான் சொன்னாங்க. சரி நாங்களும் எங்கள் சக்திக்கு மிஞ்சி தான் இடத்தெல்லாம் இது பண்ணி அதுக்கு பண்ணதுங்க. இப்போ என்னென்னா எங்கள் ஃபேமிலியை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறது. தங்கச்சியை வந்து ஒரு சர்வெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு ஒய்ஃபு இப்படி ஃபேஸ் கொடுத்து பேசுகிறதே கிடையாதுங்க. ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றது எதுவுமே இல்லை. யார்ட்டையாவது சொன்னால் கூட அது இது அப்படின்ட்டு சொல்லுவார். ஏய் நானும் சொல்லி பார்த்துட்டேன், பேராவது விட்டு கூப்பிடுங்க, போமா வாமா அப்படின்னு சொல்லினா கூட என் பேரை சொல்லி கூடுங்க. எங்கள் அப்பா அப்பா எனக்கு பேர் வச்சுருக்காங்க, இல்லை என் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். இந்தா கூப்பிட்டேன் ஏங்க அப்படின்னா 4வது வாட்டி தான் என்ன அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது டவுரி கொடுத்தீங்களா? ஆமாம். டவுரி வாங்குறது சட்டப்படி குற்றம். காசு கேட்கறது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக காசு கேட்கும் போதே அவங்க குணம் என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? காரு கேட்டாங்க, அது எங்களால் முடியாதுன்னு சொல்லி ஏஞ்சி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அடுத்து வேறு என்ன பண்ணலான்னா, சரி என்னால் முடிஞ்சது ஒரு 5 ரூபா தான் நான் தரேன் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணேங்க.
அதுக்கு தான் வந்து 1 வருஷமா புள்ளைய டார்ச்சர் பண்ணி 6 அது மாசத்துக்கு கூட அப்புறமா மேம் இப்ப 1 சொல்றாரு. வருஷத்துக்கு அப்புறமா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் என்கிட்ட அது சொல்லுது. கூட தைரியமா கேட்குறாருங்க. எல்லாம் உடனே தானே வாங்கி கொடுத்துருவாங்க. 1 வருஷம் கழிச்சா செய்வாங்க. 10 மாசத்துல தான் எட்டு வந்து கொடுத்தாங்க தம்பி. அப்படியே கேஷாக கையில் எட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ 1 மாசமா அந்த ஃபோன் ஒர்க் ஆகாம நான் செலவு பண்ணி அதுக்கு நான் இப்போ ஃபோன், ஏன்னா நாங்கள் கம்யூனிகேஷனே ஃபோனே இருந்தாலும் பேச முடியாது. நாங்கள் போயிட்டு 2 வருஷம் ஆகுது மேம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு. 2 வருஷத்துக்கு மேலே நீங்க ஆகுது. இந்த பக்கம் உட்காருங்களேன். வர சொல்லுங்களேன் அவரை. உங்க பேரு? ஏர்னஸ்ட். ஏர்னஸ்ட். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஆமாம் மேடம். எப்போ கல்யாணம் பண்ணீங்க? 2020 மேடம். விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க. ஆமாம் மேடம். ஃபேமிலியை பற்றியெல்லாம் நல்லா தெரியும். டவுரி கேட்டிங்களா? டவுரி கேட்கல மேடம். அப்புறம் 5 லட்சம் வாங்கியிருக்கீங்க. 5 லட்சம் அவங்க தரேன்னு சொன்னாங்க. 8 சும்மா லட்சம் எப்படி தரேன்னு சொல்லுங்க. 8 லட்சம் 8 லட்சம் தரேன்னு சொன்னாங்க காருக்கு. ஏன் நீங்கள் கார் நீங்கள் சம்பாதிச்சு வாங்கிக்க முடியாதா? மேடம் நான் பேசிட்டு ஒரு நிமிஷம். அவங்க 5 லட்சம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாதம் காசு கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் காசு கேட்பாங்க. கொடுத்தா திருப்பி தர மாட்டாங்க. கேட்டாங்க 5 லட்சம் கொடுத்துடலாம், 5 லட்சம் கொடுத்துடலான்றாங்க. இப்போ அவங்க டவுரி பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்க 5 லட்சம் கொடுத்தாங்க. நான் 5 லட்சம் போட்டு கார் வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு 5 லட்சம் வேணும்னாக்கா கார் எடுத்துக்கிட்டோம் மேடம். அது இல்லை, அப்படி எல்லாம் இல்லைங்க. நான் சொல்றது Dowry, டவுரி madam. வாங்குறதும் டவுரி கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம். அதான் மேடம் நம்ம டவுரி. Actually, நான் ஒரு விஷயம் மேடம் சொல்றேன். பிரச்சனை வந்து நம்ம என்ன பொண்ணு விஷயம் கல்யாணம் பண்ணும்போது அவங்க கொடுத்தாங்கன்னு வாங்குறது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். பிச்சை கேட்டிருக்கீங்களா? நான் பிச்சை டவுரி கேட்பீங்களா நீங்க? டவுரி கேட்கல மேடம். பிச்சை கேட்பீங்களா? டவுரிலாம் கேட்கல நீங்க மேடம். நீங்க காசு கேட்கல, நான் பிச்சை போட்டா நீங்க வாங்கிப்பீங்களா? நான் மேடம் உங்களுக்கு ஒரு தன்மானம் இருக்குல்ல? தன்மானமாக தான் மேடம். ஏன் 5 லட்சம் வாங்குனீங்க அவங்க கிட்ட? சரி திருப்பி கொடுத்துறேன் நான். திருப்பி கொடுக்கறது வேற, இது பிச்சை வாங்குறதுக்கு சமம். மேடம் ஒரு நிமிஷம் சொல்லட்டுமா? இவங்க வந்து அவங்க கிட்ட வந்து நான் எப்படி போய் வாழ முடியும், நீ காசு கொடுத்தா நான் வாழ முடியும், இவங்க தான் ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாது நான் வாங்க மாட்டேன், என் பொண்டாட்டியை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீங்க சொல்ல முடியாது? அவங்க தான் மேடம் கொடுத்தாங்க. கொண்டு கொடுத்தா வந்து நீங்க வாங்கிப்பீங்களா? நான் ரோட்ல போறது பிச்சை மேடம் ஒரு கல்யாணம்னா யாருன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்தா அவங்க வந்து தூக்கி ரோட்லயே மேடம் போட முடியும். கிஃப்ட் கொடுக்கறது வேற, சரி மேடம். இப்போ கேஷ் 5 லட்சம் கையில வாங்குறது வேற. காதுல பூ சுத்துறீங்களா எனக்கு? சரி மேடம் நான் டவுரிலாம் கேட்கவே இல்லை மேடம். நான் டவுரில கேட்கல, பூலாம் சுத்தல மேடம். செம்ம கடுப்பாயிடு வேணாம். டவுரிலாம் ஒன்றும் கேட்கல மேடம். நம்ம 5 குடிச்சிட்டு 5 மாசமா இருமா ஒரே ஒரு நிமிஷம். அது ஒரு விஷயம். அடுத்தது நீங்க பொண்டாட்டி எப்படி நடத்துறீங்க? நீங்க வைஃப்னா என்னதுன்னு நினைக்கிறீங்க? மேடம் பொண்டாட்டி வந்து இரு மேடம். பொண்டாட்டி வந்து எப்படியோ நல்லா மேடம் நடத்துறேன். இப்போ காலையில் நான் 6 மணிக்கு எழுந்தேன்னா நான் எழுந்தேன். நான் 6 மணிக்கு எழுந்தேன்னா அவங்க 6:15 எழுந்துக்குவாங்க. நான் 7 மணிக்கு எழுந்தேன்னா 7 மணிக்கு எழுந்துக்குவாங்க. சரி, நான் எழுந்த பிறகு தான் எழுந்துப்பாங்க. சரி. நான் காலையில எழுந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என் குழந்தைய எழுப்பி குளிப்பாட்டி விட்டுட்டு போனா கூட ஸ்கூல் டைம் கிட்டமே விட மாட்டாங்க. எல்லா கடமையும் நான் தான் செய்யணும் வீட்டில். பிரச்சனை என்ன தெரியுங்களா, நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன். ஏன் சாப்பாடு செய்யறது இல்லை. அப்படி செஞ்சாலும் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நானே இவங்க எங்க அம்மா. உங்க அம்மாவும் செய்ய மாட்டாங்க? எங்க அம்மா வயசானவங்க கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாங்க, நான் தான் வேணான்னு சொல்லி. மேடம் ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கு, அதில் ஒரு கேரி டிஃபன் பாக்ஸ் இருக்கு. சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்புறோம். ஒரு சாப்பாடு வந்து உப்பு இருக்குதா குழம்பு பார்த்துட்டு கட்டி கொடுத்து அனுப்பா, இல்லை அப்படியே போட்டு எல்லாத்தையும் அப்படியே பரட்டி கொடுத்து அனுப்புவாங்களா மேடம்? அது அந்த கேரியர் மட்டும் தான் கழுவும். அந்த ஹாட் பாக்ஸ் அந்த சாப்பாடுலாம் தண்ணிலாம் விட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். 1 மாசமா நான் அப்படி தான் சாப்பிடணும். ஆகினால குழந்தைய இவங்க பார்த்துனா போனோம். அதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்து குழந்தைக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் கூப்பிட்டு வந்து குழந்தை நான் மேடம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க. யாருக்கு? அவர் கல்யாணம் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு போய் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் சரி போயிட்டு வாங்க சொன்னேன். ட்ரெஸ் எடுத்துன்னு வரேன் போயிட்டு வாங்க சொன்னேன். ட்ரெஸ்ஸு போயிட்டு எடுத்துன்னு வந்துட்டு நைட்டு 10 மணி வீட்டுக்கு வரல. ஒரு குழந்தை தூக்கின்னு போனாங்க, வரவே இல்லை. நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்கவே இல்லை. 3 நாள் ஃபோனே எடுக்கல மேடம். எப்படி இதெல்லாம்? அது அப்போ இருந்து கூட அவங்க கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் மேடம். 3 மாதம் கழிச்சு அப்புறம் நான் போய் கூப்பிட்டு வந்தேன் என் குழந்தை. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். நானும் சாவு போனேன், நான் தான் எல்லாமே கூட இருந்து எல்லாமே செய்யணுமே செஞ்சேன். 3 நாள் கழிச்சு ஜனம் அதிகமாக இருக்குது, குழந்தைக்கு உடம்பு செட் ஆகாது, நீ வந்துரு 1 வாரம் கழிச்சு கூட்டிமே உன்னை விடுறான்னு சொல்கிறேன். அதெல்லாம் வர முடியாதுன்ட்டான். 3 நாள் கழிச்சு அம்மோனியா குழந்தைக்கு நெஞ்சு சளி ஆச்சு, மூச்சு தண்ணல் ஆயிடுச்சு. கூப்பிட்டு வந்து ஐசியூவில் வச்சு நான் பார்த்து எல்லாம் செலவு பண்ண எடுத்துகிட்டு வந்தேன், வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். என் கடமையை நான் செஞ்சுருக்கேன். என் பனி 7 பனின்னு இருக்கும் மேடம். எனக்கு தோச்சே போட மாட்டாங்க. அது அப்புறமா நான் 7 பனின்னு கழிச்சு அப்புறமா தோச்சு போடுவாங்க. எவ்வளோ என்னோட காசு எவ்வளோ கிழிஞ்சிருக்குது பாருங்க. ஒரு பேண்ட் எடுத்து ஒரு வாஷிங் மிஷினில் போடுறேன்னா ஒரு வாட்டி 10 ரூபாய்க்கு கிழிக்கலாம், ஒரு வாட்டி 10 ரூபாய்க்கு கிழிக்கலாம். இவ்வளோ காசு இருக்கு மேடம். அதெல்லாம் நம்ம ப்ரூஃப்லாம் காட்டு. இவ்வளோ காசு இருக்கு, 500 ரூபாய் எல்லாமே. இதுமாரி பொறுப்பு இல்லாத சொல்றதை கேளுங்க மேடம். இதை கேளுங்க.
பண்ணுறது போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மள என்னன்னே கவனிது. பிரச்சனை என்ன தெரியும் மேடம், 4ஆம் தேதி மென்சஸ் ஆரம்பிது, 7ஆம் தேதி முடிஞ்சிச்சு. அந்த பேடை வீட்டு வாசல் இல்லை மேடம், டிரான்ஸ்பரண்ட் வீட்டு பின்னாடி வாசல் மேடம், டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கவரில் போட்டு 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கு மேடம். 11ஆம் தேதி வரைக்கும் அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கு வரைக்கும் இருக்கு மேடம். 11ஆம் தேதி வரைக்கும் குழந்தை போய் விளையாடுதாத, குழந்தை போய் விளையாடுதாத. சரிங்க மேடம், நான் என்ன கேட்குறேன், 5 நாள் இருக்கட்டும் மேடம், உன் கண்ணுக்கு தான் தெரியல, நான் காலைல சொல்கிறேன்ல தெரியுது. குழந்தை போன பேர் கொளுத்தி போடாத சொல்லிட்டு போகிறேன், ஈவினிங் வரேன், அப்படியே இருக்குது டிரான்ஸ்பரண்ட்டு கவரில். இப்போது இதை வந்து நான் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்போது இது வேணும்ட்டே இருக்கணும், அவங்க வரணும், பிரச்சனை பண்ணோம், டென்ஷன் பண்ணோம், இதை கேட்டேண்ணா மேடம். அதுக்கப்புறம் வந்து நான் தான் இவங்க டெலிவரி பார்க்க போனாங்க, டெலிவரி பார்க்க நான் தான் கொஞ்சம் டெலிவரி பார்த்தேன், ஃப்ரீயாக பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் துட்டு கொடுத்தாங்க, அதை வாங்கின்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி தான் 11ஆம் தேதி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு குழந்தைக்கு டெலிவரி பார்த்துறீங்க, கேஷ் வாங்கிக்கோங்க, உங்கள் ஒய்ஃப் பேரில் ஓப்பன் பண்ணி வாங்கி. நான் வந்து அன்றைக்கி அதான் மேடம் சொன்னேன், மாரி நீ சொன்னியே, நீ ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஆதார் கார்டு வச்சு போச்சு, நீ காசு வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுக்கோ அப்படி சொன்னேன். இது பேசினே நம்பருங்க மேடம். ஏய் என்னடா அப்படி தட்டி போய் சொன்னதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா மேடம்? உண்மைதான் மேடம். இனிமே இரு மேடம். இப்போ சரிம்மா, இப்போ நீங்க 2 பேரும் சொல்றது எனக்கு புரியுது. இதுல என்ன விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, அவங்க வீட்டில் சின்ன பொண்ணு, அது அவள் ஒரு மாதிரி இருந்துட்டா, புரியுறதுங்களா? அவளுக்கு மேபி நீங்கள் சொல்கிறது சில விஷயங்கள், வீட்டில் பண்ணுறது விஷயம் அவளுக்கு அந்த அந்த விவரம் பத்தாமல் இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இப்படி அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அவளை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா நானும் என் பொண்ணுக்கு வந்து ஃப்ரீயாக வாழ்வோம். அவங்க யாரும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அவங்க 2 பேர் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, இவங்க தான் டிஸ்டர்பன்ஸ். ஹோட்டலில் 3 வேளை சாப்பிட்றேன், என் குழந்தைங்க நான் தான் கக்கா இப்போ இது இவங்க நான் சொல்கிறேன், ஸ்கூலில் நான் சொல்கிறாங்க, பாப்பாவை நைட்டில் எழுப்பு, அலாரம் வச்சு எழுப்பு, நைட்டில் அலாரம் வச்சு எழுப்பி 2 வாட்டி யூரின் எடுத்துமே விடு, எழுப்பு குழந்தைய. குழந்தை பாத்ரூம் பெட்லேயே பண்ணுறாங்க மேடம். இதை வந்து பண்ணுறது கிடையாது. நான் நைட்ல இருந்து நீங்கள் குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? எல்லாம் கூப்பிட்டு போனேன், எல்லாம் நார்மல் மேடம், எல்லாம் நார்மல் மேடம். அந்த சளி அவங்க இப்போ பேசுறாளா? இப்போ 1 மாசம் நல்லா பேசுது மேடம். என்ன சொல்றா? எல்லாம் ABCD Z வரைக்கும் சொல்லுது, 1 2 3 20 வரைக்கும் சொல்லுது. அப்புறம் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் சொல்லுது. ஒரு சில வார்த்தைகள் தான் வரல, மற்றபடி தேவைங்கிறதெல்லாம் கேட்குமா? கேட்காது மேடம். ஃபோனை கையில் கொடுத்து நான் எவ்வளோ 3 வருஷம் ட்ரை பண்ணேன். ஆட்டிசம் தான் மேடம். இது ஆட்டிசம் வந்து குழந்தைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து அவங்க உங்களுக்கு அடிமையெல்லாம் கிடையாது, அடிமைலாம் கிடையாது. அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தாதான். அவ ரொம்ப ஃபீல் பண்றாங்க மேடம். அவங்களுக்கு வந்து ஃப்ரீ மேடம், வீட்ல ஃப்ரீ மேடம். இப்போ ஒரே விஷயம் நான் சொல்றேன், வைஃப் கிட்ட என்னைக்காவது நீங்க உட்கார்ந்து பாசமா பேசியிருக்கீங்களா? பேசிதான் மேடம் இருக்கு. எங்க அவ ரொம்ப ஏங்கறவங்க பாசம். ஒரு சாப்பாடே எனக்கு கட்டறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்னங்க மேடம் நீங்க? காலையில எப்பவுமே சாப்பிட மாட்டாரு, மதியம் வந்துட்டு கொஞ்ச நாளா கட்டி கொடுத்தா. அப்புறமா என்னாச்சு, ஒரு சண்டே ஆயிடுச்சு. அவங்க நீ கட்டாத, எங்க அம்மா தான் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறமா அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்களா, அதனால கட்டித்தர சாப்பாடுலாம் வேணாமான்னு சொல்லிட்டாருங்க. டெய்லி நைட்டு வீட்டுல தான் சாப்பிட. 3 வேளையை தான் சொல்றீங்க, ஹோட்டல்ல தான் சாப்பிடுவீங்க. நைட் விட மேடம், ஹோட்டல்ல சாப்பிட முடியும்? 3 வேளை சொல்றீங்க. 3 வேளை சொன்ன மேடம், எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க. அதுக்கப்புறம் மேடம் இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு வீட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வராங்க பெரியவங்க, அவங்க வந்து டேய் இல்ல மேடம், இப்போ ஒரு வார்த்தை பேசுறாங்கன்னா இல்ல மேடம் வந்து இல்ல நம்ம எதுவுமே பேசல மேடம். நான் உள்ளதான் இருந்தேன். இவங்க கேக்குறாங்க, எப்படி கேக்குறாங்க மேடம்? சரி இருங்க. 50 பேர் மேல நின்னுட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் கேளுங்க. கேட்ல நின்னு நான் சொன்ன முன்ன வார்த்தை எதுமா சொன்னேன்? வாக தெரியாத நாய என்னடா வாழற அப்படின்னா, நான் வாழ தெரியல முட்டம் ஆகறேன். வாழ தெரியலன்னு தான் சொன்னாங்க. அவங்க கேட்டதுக்கு பதில் சொன்னாங்க. எதுக்கு உங்களுக்கு கேட்டாங்க மேம்? பாருங்க, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அந்த பொண்ணுக்கு அவளுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு, சரிங்க? அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள நீங்க தப்பா பேசுறது ரொம்ப வீட்டு பொண்ணு வருத்தப்பட்ட அவங்க கேள்வி கேட்கதான் செய்வாங்க. கேக்கட்டும், நான் வேணான்னு சொல்ல, நல்ல ஆலோசனை சொல்லி கொடுக்க சொல்லுங்க. நீங்க நீங்க மரியாதை அவங்கள்ட்ட பேசணும்ல. உங்க வைஃப் உங்களுக்கு என்ன கோவம்? அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது மேடம்.
அவங்களுக்கு எனக்கு சரி எந்த நான் ஒரு பிரச்சனையும் விஷயம் கிடையாது. சொன்னா கேப்பீங்களா? நான் கேள்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட மரியாதையா பேசுங்க. மேடம், எந்த வகையிலும் அவ உங்களுக்கு சரி, குறைஞ்சு நான் போகல. ஒரு நிமிஷம் மேடம். இது உங்களை வரைக்கும் நம்பி மரியாதை வந்திருக்கால அவ. ஆமா நீங்க அவளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்? மேடம், மரியாதை கொடுக்காதனா மேடம் பண்ணிட்டேன் நானு. சொல்லுங்க. பத்தாது அவ சொல்றது கேளுங்க. எல்லாம் அவள்தான். கால் வச்சுனாங்க. எல்லாம் அவள்தான். எங்க வீட்ல யாராவது கால் வச்சா செருப்பால அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. எந்த நாயும் உள்ள வரக்கூடாது. அடிஷனல் ஒர்க்லாம் அடிஷனலா எதுவும் நீங்க அடிஷனலா எதெல்லாம் பேசினாலா போயில பேசுவோம். என்ன தெரியுமா சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன தெரியுமா? உங்க வீட்டுல வந்து அனாவசியமா வரவேணா. வரது இருந்தா எனக்கு போன் ஒரே நிமிஷம். உங்க வீட்டுக்கு வரதுக்கு அவங்க ஏன் பெர்மிஷன் வாங்கினா? அது அவங்க பொண்ணு வீடு. பொண்ணு வீடு வந்தா பிரச்சனை ஆகுதா மேடம்? அது எப்படி வர சொல்ல? அது என்ன பேச்சு அது? புரியல. அந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறது மங்களை எல்லாம் விட்டுட்டு உங்க வீட்டுல வந்து நிக்கிற இருக்கல. அப்ப அது அவ வீடு தானே, உங்க வீடு மட்டும் கிடையாது. மேடம், அவங்க வீடு தான் நான் சொல்லிங்கறேன். யா வீடுன்னு ஒண்ணு சொல்லியா? சரி நான் கேக்குறேன். உங்க அம்மா வீடு யார் வீடு? என்ன பெர்மிஷன் எங்க கேக்குறது? அம்மா வீடு யார் வீடு மேடம்? என் வீடு தானே. எனக்குலாம் வேணாம். அது இல்லாம உங்க அம்மா வீட்ல நீ வந்து ஒண்டிக்கிறனா எப்படி மேடம்? அம்மா வீடு. ஆமா மேடம், உங்க அம்மா வீட்ல நீ ஒண்டினிக்கறடா அப்படினாக்க என்ன அர்த்தம்? டாலா சொல்லல. உங்க அம்மா வீட்ல நீ ஒண்டினிக்கறனா அப்ப அம்மா வீட்ல யார் இருப்பாங்க? பேசிக்கலா நீங்க மனைவிங்கற ஸ்தானமே அவளுக்கு கொடுக்கல. அதுதான் மெயின். மனைவி ஸ்தானத்துல இருந்தா தானே மேடம் நம்ம எல்லாம் செய்யணும். அது நீங்க கொடுக்கணும். நீங்க உங்க வைஃபை மதிச்சாதான் உங்களுக்கே மரியாதை. இல்லைன்னா உங்களுக்கே மரியாதை இல்லைங்க. நீங்க அவ முகத்தை கூட பாக்குறது இல்லையா? முகத்துல பார்க்கவே மாட்டாருங்க மேம். நம்ம வந்து அந்த பஸ் வழி விடுது பாத்தீங்களா? எதிர வந்துட்டாக்கா பஸ் இப்படி வழி விடுது பாத்தீங்களா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி இப்படி ஒதுங்கி போ. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் கை நான் உங்கள்ட்ட. கை பட்டுதுனாக்கா ஒதுங்கி விடும். அது என்ன கேக்குறா தெரியுங்களா? ஒரு வாட்டி தான் நான் பண்ணேன். ஏன் இப்படி எல்லாம் போய் போய் சொல்றீங்க? சொல்ல மேடம். அவங்க சொன்னதை அப்படியே இங்க உண்மையா பாருங்க சொல்றேன். மேம், இங்க பாருங்க இப்படி நிக்கிறாருன்னா இவங்கள பார்த்து தான் மேடம் நான் அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பண்ணுவாரு? இதுதான் எனக்கு பெரிய கஷ்டம். மேடம், ஏன் போய் சொல்றீங்க? அது நீ மாதிரி இல்ல இல்ல. சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இவ பண்ண வச்சு தான் நம்ம அதை பண்றோம். இல்ல நம்ம ஏன் பண்ண போறோம்? அதுதான் ஏட்டிக்கு போட்டி பண்ணிட்டு இருக்கீங்க இவர் நீங்க. செய்யறத நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டா யாருக்கு பயன்? யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டம், உங்க குழந்தைக்கு நஷ்டம். அந்த புள்ளைய 3 நாளைக்கு கூட்டிட்டு போயிட்டு போன் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் எடுக்க இருக்கு? மாட்டாங்க மேடம். ஃபோன் பண்ணா எடுக்க வருத்தம் இருக்கா இல்லையா? இருக்குதா? வயிறு எரியுது இல்ல? அப்ப அவங்க இத்தனை வயசு வளர்த்து விட்டு உங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கண்ணை கசக்கிச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும்? அவங்க தான் அப்பா அம்மா கிடையாது. அப்போ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு. அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும்? பேசிக்கலி நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கு மேடம். நான் எதுவுமே சரி இது வரைக்கும் சண்டை போட்டதே இது இல்ல. வரைக்கும் நான் அவங்க போய் எதுவுமே பேசுனது இல்ல. எவ்வளவு அப்ப ரொம்ப பிரச்சனை பண்ணி இவங்களும் இப்படிதான் உட்காந்துருக்காங்க. ஏஞ்சி வந்து வெளியே போடி இப்படி அசிங்கமா எல்லாரும் கேட்டாரு. நான் என்ன பண்ணுன்னு கேளுங்க. எல்லாரையும் கேட்டாரு. ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து மேடம், நான் என்ன கேட்டேன் கேளுங்க. நான் வந்து தம்பிக்கு தம்பி, அப்பாவுக்கு அப்பா, நான் என்ன பண்றதுங்க? எதுவுமே வாய் அப்படி கேட்கிறாரு. பச்சை பச்சையா கேட்கிறாரு. அக்காவோட வாழ்க்கை பேச எதுவுமே வாய் பேசல. நான் இப்போ போன வாரம் போய் தான் நேருக்கு அவ்வளோத்தான். நான் இது வரைக்கும் கல்யாணம் 5 வருஷம் இது வரைக்கும் எந்த வார்த்தையாவது பேசுறேன்? வாங்க போங்க தவிர வேற எதுவுமே பார்த்தே ரொம்ப வருஷம் கம்யூனிகேஷனே கிடையாது எங்க 3 பேருக்குமே. இதெல்லாம் பார்த்து அது குமுறி எத்தனை நாள் இது மாரி ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது நடந்துமோ, இவ்வளோ வருஷமா 2 தடவை முயற்சி பண்ணி கதிரின்னு ஃபோன் பண்ணவும் தான் நாங்க உடனே போய் கூட்டிட்டு வந்துட்டோம். இது ஒரு தெரியாது சொன்னால் நம்ப மாட்டாரு. சரி பரி அவனும் அது ஒரு லிக்விட் இருந்துச்சு எடுத்து குடிச்சிட்டேன். ஆனா நான் இப்ப எப்படி உயிரோட இருக்குன்னு எனக்கு தெரியல. குடிச்சிட்டு நான் அழுகிறேன். ஏசப்பா ஏசப்பான்னு கத்துறேன். குழந்தை தான் சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேனே குழந்தை அம்மா தானே தேடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாரு. எப்படி நான் இருக்கனே தெரியலங்க. லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க மேம். ஒரு நிமிஷம் மேடம். உங்களுக்கு தனியா சோப் வாங்கி தரேன். தெரியாம வாங்கிட்டு வந்து போடுது. 20 ரூபாய் தேங்காய் பாக்கெட் நீங்க வேணா எங்க வீட்ல எல்லாம் அந்த தேங்காய் யூஸ் பண்ணதே கிடையாது. இவருக்கு தெரியாது. ஒரு மாசம் எண்ணெய் வைக்காத இருந்துட்டாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு பிரதர் கிட்ட போயிட்டு சர்ச்சில் போயிட்டு அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தாரு. அது எப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த பாட்டில் எப்போ காலி ஆயிடுச்சு. அது 1 மாசம் ஆயிடுச்சு. எவ்வளவு இதெல்லாம் சின்ன குவாலிட்டியா செக் எண்ணெய் வாங்கி தரேன். விலை ஜாஸ்தி. இதே தேயும் ஒண்ணா ஆகாதுன்னு சொன்னேன். இதெல்லாம் மேடம் அது எப்படி நான் சின்ன வயசுல இருந்தே அத போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தனியா ஷாம்பு வாங்கி தரேன், சோப் வாங்கி தரேன், எண்ணெய் வாங்கி கொடுக்குறேன் மேடம். என்னதான் நீங்க அவளுக்கு என்ன வாங்குறதுக்கு சோப்பு வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட கை நீட்டணுமா? கொடுக்கணும். நான் காசு கடைக்கு போனாங்க ஏடிஎம் கார்டு கையில கொடுத்து நான் வாங்கி தான் சொல்றேன். இல்ல நீங்க வீட்ல காசு வச்சுட்டு போக மாட்டீங்களா? அவளுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியாது. காசு இருக்கு வீட்ல இருக்கு மேடம். ஜாயிண்ட் அக்கவுண்ட் கிடையாதா? அக்கவுண்டே கிடையாது எனக்கு. ஜாயிண்ட் அக்கவுண்ட் கிடையாது. ஜாயிண்ட் அக்கவுண்ட் கிடையாது. அக்கவுண்டே இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண மேடம். உங்க கை உங்கள்ட்ட கை நீட்டணுமா? அவ என்ன வாங்குறதுக்கு உங்கள்ட்ட கை நீட்டணுமா? மேடம் ஒரு வைஃப்க்கு ஒரு எண்ணெய் வாங்கணும், ஒரு சோப்பு வாங்கணும்னா
நான் வாங்கி போடுறேன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்க வேண்டாமா? அவன் தான் மேடம் கடையில் போய் வாங்கிட்டான் மேடம். மேம் காசு இங்க பாருங்களேன், காசு என்ன இது தேவை போய் மேடம்? இது காசு போய் தர இது மாட்டேன்னு வரைக்கும் சொல்லிடுங்க. 2 வாட்டிங்க மேம் கடைக்கு போவாங்க, அவருக்கு ஏதாவது ஃபோன் வந்துரும், அந்த நேரத்துல எனக்கு கார்டை கொடுத்து இப்போ இதை வாங்கணுமா வாங்கி பில்லு போத்துல இவர் நான் வந்துருவாரு. ஒன்னதாம்மா குறை சொல்வேன். நீ ஏன் வேலைக்கு போறது இல்ல? உன்னை படிக்க வச்சிருக்காங்கல்ல, நீ ஏன் வேலைக்கு போறது இல்ல? எதுக்கு ஒன்னொன்னுக்கு ஒருத்த கை நீட்டுற? காலையில இருந்து அப்ப நான் எந்திரிச்சு- வேலைக்கு போயிட்டு எனக்கு தேவையான நான் வாங்கிக்கணுமா? நல்ல விஷயம் தானே அது, அதை கேட்டுங்க அவர்கிட்ட. நல்ல விஷயம் தான். அதுக்கு அவரே எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? அப்புறம் ஏன் அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறாரு எல்லாம் பண்றாரு, ஏம்மா? ஏன் எனக்கு எதுவுமே செலவு அறிவு பண்ண இல்லையாம்மா கூடாது? உனக்கு? நான் சொன்னா உனக்கு புரியறது இல்லையா? சரி, சொல்லுங்க. தன்மானன்னு ஒண்ணு இல்லையா? அந்த மானெல்லாம் இருக்காது அங்க போயிட்டா. நீங்க சொல்றீங்க ஓகே, இத பாரு, நீ நடக்கிறது வேறையா என்னைக்கு இருக்கும். ஒன்ன வேல்யூபிளா வச்சுக்கிறியோ அன்னைக்கு தான் மத்தவங்க மதிப்பாங்க, ஹஸ்பண்டா இருந்தா கூட. ஹலோ ஹலோ, விமலாமா பேசுறீங்களா? ஆமாம்மா. வணக்கம்மா, நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேன். சரி. உங்க மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. என்னம்மா பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ள? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. வீடு வாசல் சுத்தமா வச்சுக்க, பிள்ளைய நல்லா கவனிச்சுக்க, காலையில எழுந்துக்க, இதுதான் கேக்குறான். வேற என்ன கேக்குறான்? யாருக்கு? அதுக்கு நம்ம பேத்தியா? ஹெல்த்துக்கு எதுனா கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். பேத்தியா? பேசிதான். நீங்க வீட்ல இருக்கீங்கல்லம்மா, நீங்க கைட் பண்ண மாட்டீங்களா? என்னதான் கைட் பண்ண கூடாதுன்றாலம்மா. என்ன நீ கேட்க, நான் சொன்ன குழந்தை வீக்கா இருக்குதம்மா, நான் தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன், இது நீங்க பண்ணி கொடுக்க கூடாதான்னு கேட்டேன். அதுக்குதான் என்ன கேட்க உனக்கு ரைட்ஸ் கிடையாது, எது வந்தாலும் உன் பிள்ளையோட இந்த குழந்தையோட போங்க. அது கைட் பண்றது தப்புன்றாங்க. நான் என்ன பண்றது? ஹலோ, சரி, நான் சொல்லி அனுப்புறேம்மா. அதுவேளை நான் அன்னையில இருந்து அவளை எதுவுமே நான் கேட்டுக்கிறது கிடையாதுமா. இல்லம்மா, குழந்தைக்காக அவ தானே ஏதோ கோவத்தினால அதை பேசியிருக்கா, அதை பெருசு பண்ணாதீங்க. நீங்க தான் உங்க பையனுக்கு அட்வைஸ் பண்ணும். அவர் கொஞ்சம் பாசமா இருக்கணும் அந்த பொண்ணுகிட்ட. அது ஓவர் நைட்டு சரியாக போறதில்ல, வரப்போறதில்ல. ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா வாழலைன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும். அதுதான் நானும் சொல்லிக்கின்னு இருக்கிறேங்க. சரி, அந்த பொண்ணை பேசி நான் வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க. நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுங்கம்மா. உங்க மருமக அவ. என் பொண்ணுங்களை நான் எப்படி வளர்த்தோம் அப்படிதான் பாக்குறேன். ஆனா நீ அது அவ தான் மாமியாரா பாக்குறல ஒழிய, நான் பொண்ணு மாதிரி தாங்க பாக்குறேன். நான் சொல்லி அனுப்புறேம்மா. அவங்க அக்கா என்ன சொல்றா, அங்க 3 வேளையும் சாப்பிட்டு 3 வேளையும் தூங்குவா, ரொம்ப கஷ்டம் அவளுக்குன்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணது இவங்களுக்கு எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எத்தனை வாட்டி வேணா தூங்குவேன் எங்க சரி, வீட்டுல. அதே இப்ப ஏன் கேக்குறாங்க அவங்க? எங்க அக்கா சொல்லிருப்பாங்க போல, இல்ல இப்படிதான் அவ தூங்குவா, இப்படிதான் சாப்பிடுவா. எங்க வீட்டுல இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு கம்முனு. முன்னாடி அது எதுக்கு இவங்க இப்ப கொண்டு வராங்கன்னு கேக்குறேன் நான். ஏன் சொல்லுண்ணா, சொல்லுங்க. உங்க அம்மாவிட்ட இப்படி பேசுவியா நீ? அவங்க பெரியவங்க, அவங்க வளர்ந்த விதம், அவங்க ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு நிமிஷம். 3 வேளையும் சாப்பிட்டு 3 வேளையும் தூங்கினா வீட்டுல இருக்கிறது பொண்ணுங்களை திட்டதான் செய்வாங்க, பசங்களானாலும் இப்ப இல்ல திட்டதான் மாமா, செய்வாங்க. அது எங்க வீட்டுல நான் அப்படிதான் இருப்பேன். அவங்க ஒரு ஏன்னா night பேச்சு இல்ல. வாக்குக்கு சொல்றாங்க. நீ எப்படி பேச்சு பேசுற வாக்கையா? அவங்கள்ட்ட? அது ஏன் பேசுறாங்க? உனக்கு அம்மா இல்லல்ல, அவங்கள தாயா நினைச்சுக்கோயேன். தாயா நினைச்சுதான் அப்படி பண்ணதுதான் எனக்கு பின்னாடி வச்சுட்டு இருக்கிறாங்க ஆப்பு. சரிம்மா, நான் பேசுறேன், நீங்க வைங்க. என்னம்மா வேணும் உனக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? மேடம் லைஃப் நல்ல சந்தோஷமா வாழ வேண்டியதான் மேடம். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ண ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போக அது எப்படி வேண்டியதான். வரும்? எப்படி வரணும் மேடம்? ஒரு வெளியே போயிட்டு வரோம், நம்மளுக்கு ஏதாவது இப்போ இவங்க பாசம் எதிர்பார்க்கறாங்களா, அதுமாதிரி நான் எதிர்பார்க்க மாட்டேன் மேடம். 2 பேரும் எதிர்பார்ப்பீங்க. அப்புறம் அது எங்கேயாவது ஒரு அவங்க இடத்துல வாயை விட்டு தந்து கொடுத்து, சொல்றான்னு வாயை தந்து சொல்றது கிடையாது. எங்கேயாவது ஒரு அவ்வளவுதான். இடத்துல விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையா போகணும்ல. இப்போ வெளியில் நான் வெளியில சாப்பாடே கட்டி தரதில்ல, வந்தோடனே நாங்க சாப்பிட்டீங்களா கேட்டதே கிடையாதா? அது எப்படிங்க வரும்? கேட்டதே கிடையாதான்னு அது கேக்குறேன். எப்படி இராமா ஏஞ்சலினா, அது எப்படி வரும்? ஒரு புருஷன்ட்ட வந்ததுன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு எப்படி வரும்? அந்த புருஷன் இந்த பக்கம் பாசமா இருக்கணும். உங்களுக்கு அவன் மேலயும் இல்ல, அவளுக்கு உங்க மேலயும் இல்ல. பாசமே இல்ல அவளுக்கு. வெறுத்துருச்சுங்க மாமி, எனக்கு ஏன்னா ரொம்ப நீங்க அவளுக்கு அந்த வெறுத்துட்டேன். மரியாதையை கொடுக்கல. ரொம்ப வெறுத்துட்டேன் உங்களுக்குள்ள நானு. என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க கல்யாணம் கட்டினா அந்த பொண்ணை வீட்டுல வேலை செய்யணும், எனக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பணிவிடெல்லாம் பணிவிடை எல்லாம் செய்யணும். அதுதான் நீங்க அம்மாக்கு மைண்ட்ல பண்ணணும், வச்சிருக்கீங்க. இவங்க அம்மாக்கு அந்த பண்ணணும். மனைவி, என்னோட மனைவி, அவளுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கணும், அவளுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பாசமா இருக்கணும், அவங்க வீட்டு பையனா நம்ம மாறணும்னு நீங்க நினைக்கவே இல்லை. அது இருந்தா தாங்க மனைவியோட பாசம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நீ உன்னோட முடிவு சொல்லு. நீ அவர் கூட வாழ இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவர் ஓவர் நைட் எல்லாம் மாற மாட்டாரு. நான் சொல்லி அனுப்புறேன்.
ஆனால் நீ ரொம்ப பொறுமையாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நான் அவரை மாற்ற முடியும். நீ 1 மாதம் பொறுமையாக இருந்துட்டு 31வது நாள் தப்பாக பேசிட்டியானா அதோட முடிஞ்சுது. திருப்பி ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த 5 வருஷம் நடந்திருக்கு. அவ்வளோ பொறுமை இருந்து இன்னும் வர 10 வருஷத்துக்கு நீ அப்படி தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு, சேஞ்ச் ஆவார். உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யமே இல்லை. அதை டெவலப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஏர்னஸ்ட், ஒரு மனைவிங்கிறவன் வந்து உங்களுக்கு சரி பாதி, ஓகேங்களா? அவளோட பாசம் உங்களுக்கு கிடைக்கணும், அவளோட மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் முதல்ல அதை அவளுக்கு கொடுக்கணும். அவளை ஒரு குழந்த மாதிரி. அவள் வீட்டில் சின்ன பொண்ணு, பல விஷயங்கள் அவளுக்கு தெரியலை. அதுவும் அம்மா அப்பா போனதில் அவள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால நீங்கள் அவளை செல்லமாக அருமையாக அந்த அவங்க வீட்டில் எப்படி பொக்கிஷம் மாதிரி பார்த்தாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தா தான் அவள் உங்கள்கிட்ட நீங்கள் கொடுக்கறதோடு 100 மடங்கு பாசத்தை உங்களுக்கு கொடுப்பாள். அதுக்கு நீங்கள் தயாராகணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும், ஈஸி கிடையாது. இப்போது ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆனால் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் தன்னோட மனைவியை மகாராணி மாதிரி பார்க்குற குணம் புருஷனுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? சொசைட்டியாவே சமுதாயமாகவே ஆணை இப்படியும் பெண்ணை இப்படியும் பார்த்து தான் நமக்கு பழக்கம். அந்த ஆணு தான் அந்த பொண்ணுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். அப்போ அந்த வாழ்க்கையே மாறும். உங்களை எப்படி அவள் ட்ரீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் முதல்ல அவளை ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் அது நடக்கும். அது இல்லாமல் நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், என் வீடு, உங்கள் வீட்டாளுங்க எப்படி அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவள் வேறு வழி இல்லாமல் உங்களோட வாழ்வாளை தவிர உண்மையாக உங்களை என்றைக்குமே நேசிக்க மாட்டான். அந்த கழுத்தில் போடுற தாலியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து வெறும் சிம்பாலிக் தான், அதெல்லாம் கட்டாயம் கிடையாது. சந்தோஷமாக அந்த பொண்ணு அதை சுமக்கணுன்னா, அதை போட்டுக்கணுன்னா, கணவர் மேலே அந்த மரியாதை இருக்கணும்னா அந்த மரியாதையை கணவர் முதல்ல மனைவிக்கு கொடுக்கணும். அதுதான் திருமண வாழ்க்கை. கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்போ நீங்கள் அதுக்கு தயாராகிறீங்களோ அப்போ ஒன்றா வாழுங்க. இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் எனக்கு உங்கள் 2 பேர்ட்டையும். மேடம் ஒரே என்ன ரெக்வஸ்ட், அந்த குழந்தை அந்த கிளாஸ் அந்த கெட்டு போகுது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறேன். அந்த ஏன்னா இப்போ நீங்கள் என்ன கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போனாலும் எங்கே போனாலும் குழந்தைக்கு எமோஷ்னலி ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருந்தால் தான் ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வாரத்தில் 2 கிளாஸ் மேடம், அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். தம்பி, இது ரொம்ப டிஃபிகல்ட் ஜேர்னி உங்களுக்கு. ஆட்டிசம் வர்றது வந்து கிளாஸுக்கு போனால் பேசிடுவாங்கிறதெல்லாம் கிடையாது. எவ்ரி டே நீங்கள் இதுக்காக முயற்சி எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அந்த சில்ட்ரன். உங்கள் 2 பேருக்குள்ள சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு தெரியும். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூட அதுக்கு தெரியாது. ஆனால் மனசுக்குள்ளே அதுக்கு எல்லாம் புரியும். அது அந்த குழந்தை நல்லபடியாக செக்யூராக இருக்கணும்னா நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மரியாதை கொடுத்து நீங்கள் 2 பேரும் இந்த ஜேர்னியில் இந்த பயணத்தில் ஒன்றா இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தம்பி. புரியுறதா தம்பி? கூட்டிகிட்டு போகிறீங்களா? கூட்டு போகிறேன். ஒரு வார்த்தை மரியாதை இல்லாமல் வரப்படாது வாயில. நான் பாப்பாவை பார்க்கலாமா? இல்ல இப்போ வீட்டுக்கு வந்து தம்பிங்களா இருக்காங்க. 3 மாசமா இப்போ அந்த கிளாஸுக்கு போய் நல்லா பேசுது. யாருமா அது? அப்பா. நல்லதா. வாடா அப்பாண்டா வா வா. ஸோ குழந்தைங்க இது இன்னொரு டார்ச்சர் மேம். எனக்கு அது நான் எது பதிவு பண்ணணும். இந்த குழந்தைக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸு கொண்டு எல்லாமே மேம் இவர் சொல்கிறது தான் நான் செய்யணுமா? ஒரு ரசம் கூட என்னுடைய இஷ்டமாக நான் கொடுக்கக்கூடாதா மேம்? ஒரு தாயின்ற ஸ்தானமே இவர் எனக்கு கொடுக்கவே இல்லை மேம். இவர் எனக்கு இது ரொம்ப 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 வேதனை எனக்கு. ஏங்க குழந்தை வெளியில் அனுப்புங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவ்வளோ பாசமாக இருக்கு. பாவல அவன் நல்லா தான் இருக்கா, கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டப்போ நான் பயந்துட்டேன். இப்போது நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்கள, உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னா இவளுக்கு கொஞ்ச நாள் எல்லாம் தெரிஞ்சிடும். நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா உங்கள் பொண்ணு என்றைக்குமே உங்களை மதிக்க மாட்டான். பெத்த தாயை மதிக்கிறது அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும். பொண்ணுங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி ஒரு கணவர்
எங்க அப்பா எங்க அம்மாக்கு எப்படி ஒரு கணவரோ அந்த மாதிரி ஒரு கணவர் எனக்கு கிடைக்கணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படணும். அந்த மாதிரி ஒரு கணவரை நீங்க வாழணும். ஓகே? உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அம்மாட்ட மரியாதை இல்லாமல் அவங்க என்ன சொன்னாலும் பெரியவங்க வயசானவங்க அவங்க வாழ்ந்த காலம் வேற, அவங்க செய்யக்கூடாது தான்மா. ஆனால் நீ விட்டுப்பிடி. ஓகே? உன்னோட அம்மான்னு நினச்சிக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உனக்கு எப்போ மைண்டு ஃப்ரீ ஆகிறதோ நீ கூப்பிட்டு சொல்லு, அவங்க கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க. வர சொல்லுங்க மேடம், நான் ஒன்றும் இப்போ அவங்க வரல சொல்கிறாங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். எப்படியே வெளியில இருக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்படி வெளியே வர தெரித்துருவீங்களா? அப்புறம் வரணுமா? சரியா? ஓகேம்மா, அவர் வருவார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் வரும். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி சொல்லுவாங்க. இவங்க தைரியமாக இங்கே வந்து உட்காந்து பேசிட்டாங்க. இங்கே வந்து பேச முடியாத பல பேருக்கு இது பயன்படும். அதனால நான் சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து அது வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது வரைக்கும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அந்த டைம் நல்லா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அந்த ரெஸ்பெக்ட் போகாமல், கெட்ட வார்த்தைகள் பேசாமல், ஒருத்தரோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தாமல், அசிங்கமான வார்த்தைகள் பேசாமல் இருந்தால் தான் அந்த உறவு வந்து நிலைக்கும். அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. மனைவிங்கிறதுவா வந்து உங்களோட தர்ம பத்னி. அதே மாதிரி ஹஸ்பண்டும் தான். ஹஸ்பண்ட் வந்து ஏடிஎம் மெஷின் கிடையாது. அந்த 2 பேருக்குள்ளேயே விட்டு கொடுத்து மரியாதை கொடுத்து அந்த பாசத்தை வளர்த்தாதான் அந்த குடும்பம் நல்லபடியாக இயங்க முடியும். தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க, பொறுமையாக இருங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அக்டோபர் 2 பிற்பகல் 1:30 மணிக்கு விடுதலை 2 விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.